ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எழில் ஃபேஷன் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து நான் பேசிக் ஸ்டிச் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட எழில் ஃபேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இதுக்கு மாட்டுறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேமில் வந்து 2 இருக்கும். ஒன்று இன்னர் ஃப்ரேமும் அவுட்டர் ஃப்ரேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு தேவை. இது வந்து இது என்னது அப்படின்னா ஸ்டாண்டில் உள்ள ஃப்ரேமு. அதுக்கப்புறம் இதில் வந்து 4 கால் இருக்கும். அந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்கு வந்து மொத்தம் 4 கால் இருக்கும். அதுலேயே இதில் மாட்டுறதுக்கு அது மாட்டுறதுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நான் டைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேனர் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து பாப்லின் கிளாத்து. இந்த கிளாத்தை தான் எப்படி நம்ம ஃப்ரேமில் மாட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம மாட்டணும். இப்போ வந்து நான் அந்த மொத்தம் 4 கால் இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையும் நான் கழட்டிட்டு நான் மொத்தம் அந்த 4 ஓட்டை இருக்கும். அந்த 4 ஓட்டிலே கீழ் வழியில் தான் நம்ம உள்ளக்க விடணும். மேலே வெளியே விட்டோன்னா அது வேறு தலைகீழாக நிற்கும். அதனால் வந்து நம்ம கீழே வெளியே விடணும். இதே மாதிரி நான் 4 சைடும் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன் சும்மா. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்க்ரூவை போட்டு நான் கொஞ்சம் என்னால் கையால் முடிஞ்ச அளவு நான் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் எல்லா இதுலேயுமே கையால் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்பேனர் வச்சு நல்லா ஒவ்வொரு பக்கமும் டைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து ஆடாமல் இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை வந்து ஃப்ரேமில் மாட்டணும். இப்போ வந்து கிளாத்தில் வந்து இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் 2 இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம இந்த அவுட்டர் ஃப்ரேமில் இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தை வந்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இன்னர் ஃப்ரேம் வந்து கீழே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தை நீங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம கிளாத்தில் டிசைன் போட போகிறோமோ அந்த இடத்த வந்து மேலே வச்சுக்கணும். ஃப்ரேமுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கணும், இன்னர் ஃப்ரேமுக்கு மேலே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அவுட்டர் ஃப்ரேம் இருக்குல்ல, அதை தான் நம்ம அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதில் மாட்ட கரெக்டாக இருக்கும். நான் வந்து லைட்டாக லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரேம் அடியில் இருக்குல்ல அதுக்கு மேலே அப்படியே நம்ம மாட்டுறோம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுக்கணும். இப்போ இது அமுக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ லூஸாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் டிசைன்ஸ் எதுவுமே போட முடியாது. இப்போ வந்து நம்ம லூஸ் பண்ணோம்ல, அதை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரேமை மாட்டினதுக்கப்புறம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். இது வந்து லூஸாக இருக்கா, இதை எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட இடது கையை வச்சு ஒரு சைடு பிடிச்சிக்கணும், வலது கையை வச்சு அப்படியே நல்லா இன்னொரு பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும் நல்லா ஃப்ரேம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்க. நல்லா அப்படியே டைட் ஆகிடும் ஃப்ரேமில். இந்த மாதிரி நம்ம ஒரு கையை வச்சு ஒரு சைடு பிடிச்சிக்கணும், ரைட் ஹேண்டை வச்சு நம்ம நல்லா கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா கிளாத் அப்படியே கீழே இழுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிளாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளால் வந்து ஆரி ஒர்க்கு பண்ண முடியும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் மாட்டணும். இந்த ஸ்டாண்டில் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சப்போஸ் இந்த ஃப்ரேம் வந்து மாட்ட முடியாது, சப்போஸ் டைட்டாக இருக்கும் அந்த சர்க்கிள் ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் உள்ள ஃப்ரேம். அதுக்காக இதில் நான் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அமுகிரும் கரெக்டாக. இப்படி தட்டினோன்னா ரொம்ப குழியாக போகக்கூடாது, கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.